அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்று துருசுல் லுகத்துல் அரபியா புக் 2வினுடைய 9வது பாடத்தை நாம் பார்க்கலாம். புக் 2ல 3வது பாடத்திற்கு பிறகு புதிய விஷயங்கள், இலக்கண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவாக எதுவும் இல்லை. எல்லாமே 4, 5, 6, 7, 8 இந்த பாடங்களில் ஃபஅல், ஃபாஇல், மஃஊல் அந்த ஃபஅல்னுடைய சீகாக்கள் இதனைத்தான் பயிற்சிகளாக அதிகமாக கொடுத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த லெசன் 9 பொறுத்தளவுல கொஞ்சம் அதிகமான புதிய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 10 புதிய விஷயங்கள் இந்த லெசன் 9 மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, புக் 1ல நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஜம்மு 2 வகைகளாக பிரிக்கப்படும் என்று. ஜம்மு அப்படின்னா ப்ளூரல், பன்மை. பன்மை 2 வகைகளாக பிரிக்கப்பட்டன. தக்சீருன், சாலிமுன். ஜம்மு தக்சீர், ஜம்மு சாலிம். இந்த பேரு நம்ம அரபியில படிக்கல, ஆனா எப்படி படிச்சோம்? சவுண்ட் ப்ளூரல், புரோக்கன் ப்ளூரல் அப்படின்னு படிச்சோம். அதாவது உடையாத பன்மை, உடைந்த பன்மை. புரோக்கன் ப்ளூரல் அப்படின்னா என்ன? எந்த பன்மையில் அதனுடைய ஒருமையினுடைய அந்த அமைப்பு உடைந்து விடுகின்றதோ அதை உடைந்த பன்மை, புரோக்கன் ப்ளூரல் என்று பார்த்தோம். எந்தெந்த பன்மைகளில் எல்லாம் அதனுடைய ஒருமையினுடைய அமைப்பு அவ்வாறே இருக்கின்றதோ, உதாரணமாக முஸ்லிமூன என்பது பன்மை. இதுல பாருங்க, முஸ்லிமுன்னுடைய ஒருமையினுடைய அந்த அமைப்பு அவ்வாறே இருக்கின்றது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது சவுண்ட் ப்ளூரல், உடையாத பன்மை என்று பார்த்தோம். அது அரபியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஜம்மு தக்சீர், ஜம்மு சாலிம். ஜம்மு தக்சீருன் என்றால் ஜம்உன் தக்சீருன் அல்லது அல் ஜம்உ அத் தக்சீரு. அல் ஜம்உ தக்சீரு அப்படின்னா புரோக்கன் ப்ளூரல், உடைந்த பன்மை. ஜம்மு சாலிம் அப்படின்னா சவுண்ட் ப்ளூரல், உடையாத ப்ளூரல். ஜம்மு சாலிம் பாத்தீங்க அப்படின்னா 2 வகைகளாக பிரிக்கப்படும். இதையும் நாம ஏற்கனவே புக் 1ல பார்த்துட்டோம், ஆனா பேரு தான் புதுசாக நம்ம படிக்கிறோம். இந்த பன்மைகள் எல்லாத்தையும் நாம ஏற்கனவே புக் 1ல படிச்சாச்சு, ஆனா அரபி பெயர்கள் புதிதாக இங்கு நாம் பார்க்கின்றோம், அவ்வளவுதான். ஜம்மு சாலிம் 2 வகைகளாக பிரிகின்றது. என்னது? ஜம்மு முதக்கர் சாலிம், ஜம்மு முஅன்னஸ் சாலிம். அதாவது முதக்கரில் உடையாத பன்மை, முஅன்னஸினுடைய உடையாத பன்மை. அப்படின்னா என்ன அப்படின்னா, முதக்கரான ஆண்பால் மாஸ்குலைனான வேர்ட்ஸ்க்கு அதனுடைய பன்மை சாலிம்ல எப்படி வரும்னா, உடையாத பன்மையில கடைசியில வாவு நூன் இணைந்து வரும். முஸ்லிமுன், முஸ்லிமூன, ஆண் முஸ்லிம், ஆண் முஸ்லிம்கள். அதே மாதிரி முதர்ரிசுன், ஆசிரியர், ஆண் ஆசிரியர், மேல் டீச்சர். அதனுடைய பன்மை ஜம்மு சாலிம் எப்படி வரும்? முதர்ரிசூன, ஒருமை அவ்வாறே இறுதியில் வாவ் நூன் சேர்க்கப்பட்டிருக்கும். ஆக இது முதக்கர் சாலிம் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க? ஜம்முன் முதக்கர் சாலிம். ஜம்மு முதக்கர் சாலிம் என்றால் ஆண்பாலினுடைய பன்மை, ஒருமை அவ்வாறே இருக்கும், இறுதியில் வாவ் நூன் இணைக்கப்பட்டிருக்கும். இதை நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். முஅன்னஸ் சாலிம் அது எப்படின்னா பெண்பாலினுடைய பன்மை, உடையாத பன்மை. முஸ்லிமத்துன், இதனுடைய பன்மை எப்படி வரும் அப்படின்னா, அந்த முஸ்லிமத்துன், முஸ்லிமுன் அப்படிங்கிற அந்த வார்த்தை அப்படியே வரும், ஒரு அலிஃப் தா மட்டும் கடைசியில அதிகமாக வரும். ஏன்னா இந்த தா பெண்பாலை குறிக்கக்கூடிய தா. இந்த முஸ்லிமு அப்படிங்கிறதா அசல் ஒருமையினுடைய எழுத்து, அது அப்படியே வரும். பன்மை அப்படிங்கும்போது கடைசியில் அலிஃப் தா, இந்த 2ம் அதிகப்படியாக வரும். முஸ்லிமத்துன் அதனுடைய பன்மை முஸ்லிமாத்துன், முதர்ரிசத்துன், முதர்ரிசாத்துன். ஆக பெண்பாலினுடைய உடையாத பன்மைக்கு ஜம்உ முஅன்னஸ் சாலிம் என்று சொல்வார்கள். ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா பன்மையை 3ஆக பிரிக்கலாம். எப்படி? ஜம்மு தக்சீர், ஜம்மு முதக்கர் சாலிம், ஜம்மு முஅன்னஸ் சாலிம். சரி, இதை ஏன் நாம இங்க படிக்கிறோம் அப்படின்னா, ஜம்மு சாலிம்
இருக்கக்கூடிய முஅன்னஸ் சாலிம் இருக்கு பாத்தீங்களா, இதற்கு ஃபதஹா வராது. உதாரணமாக புக் 1 கடைசியில நாம என்ன படிச்சோம்னா அல் மம்னூ மின ஸர்ஃப் படிச்சோம். அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு என்ன வராது, கஸ்ரா வராதுன்னு படிச்சோம். உதாரணமாக பெண்களுடைய பெயர்கள் ஜைனபி அப்படிங்கிற வராது, ஜைனப. அங்க என்ன செய்வோம் அப்படின்னா ஜர்ருடைய நிலையில ஃபதஹா வைப்போம். ஆனா முஅன்னஸ் சாலிம்ல எப்படின்னா ஃபதஹா வராது, ஃபதஹாவுடைய நிலையில நாம கஸ்ரா கொடுப்போம். இதுதான் இந்த லெசன் 9ல நாம புதுசாக கத்துக்கிட போற ஒரு விஷயம். ஜம்மு முஅன்னஸ் சாலிம் இருக்குல்ல, ஜம்மு முஅன்னஸ் சாலிமுக்கு ஃபதஹா வராது. உதாரணமா பாருங்க, ஜாஅத் முதர்ரிசாத்துன், ஆசிரியைகள் வந்தார்கள். ஃபீமேல் டீச்சர்ஸ் கேம். இப்போ இதுல வந்து ஜாஅத் என்பது ஃபஅல், முதர்ரிசாத்துன் என்பது ஃபாயில், மர்ஃபூனுடைய தம்மாவினுடைய நிலைமையில இருக்குது, அப்படியே வருது. ஓகேயா? இப்போ அடுத்த உதாரணத்தை பாருங்க, ரஅய்து, நான் பார்த்தேன். இங்க ஃபாயில் யாரு? நான். ரஆ என்ற அந்த செயலை செய்யக்கூடியவர் யார்? நான் தான். ரஅய்து, நான் பார்த்தேன். ஐ சா, யாரை பார்த்தேன்? முதர்ரிசாத்தின், ஆசிரியைகளை, ஃபீமேல் டீச்சர்ஸ். ஐ சா ஃபீமேல் டீச்சர்ஸ். இப்போ முதர்ரிசாத் என்பது மஃஊல். மஃஊல் வந்து எந்த நிலைமையில இருக்கும்? மன்சூபாக இருக்கும். அப்போ ரஅய்து முதர்ரிசாத்தன் தானே வரணும். ஏன் தின் வந்திருக்குது அப்படின்னா ஜம்மு முஅன்னஸ் சாலிம்ல ஃபதஹா வராது. மன்சூபினுடைய நிலையில அதற்கு என்ன செய்வோம்? கஸ்ரா கொடுப்போம். இது நாம இந்த பாடத்துல படிக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இந்த பாடத்துல நூனுல் விகாயா அப்படின்ட்டு ஒரு நூனை பார்க்க போறோம். இது ஒரு அதிகப்படியான நூன். விகாயா என்றால் பிரிவென்டிவ் அல்லது பாதுகாக்கக்கூடிய நூன். என்ன பாதுகாக்கக்கூடிய நூன்? உதாரணமா பாருங்க, ரஅய்து என்ற ஃபெயலோட நம்ம தமீரை சேர்த்தா எப்படி படிப்போம்? ரஅய் தஹு அல்லது ரஅய்துஹு, ரஅய்துஹா, ரஅய்துக அப்படின்ட்டு படிப்போம். ஆனா அதுல வந்து முத்தக்கல்லிமுடைய யாவை சேர்க்கும் பொழுது மட்டும் ஒரு நூன் அதிகப்படியாக வரும். ஃபஅலோடு தமீரை இணைக்கும் பொழுது முத்தக்கல்லிம்ல மட்டும், முத்தக்கல்லிம் முஃப்ரதுடைய சீகால மட்டும் ஒரு நூன் அதிகப்படியாக வரும். இந்த நூனிற்கு நூனுல் விகாயா என்று சொல்வார்கள். பாதுகாக்கக்கூடிய நூன், பிரிவென்டிவ் நூன். அப்படி என்ன பிரிவென்ட் பண்ணுது அப்படின்னா, இப்போ இந்த நூன் இல்லாட்டா எப்படி படிப்போம்? ரஅய்தி என்று தானே படிப்போம். ஃபஅலிற்கு கஸ்ரா வராது. அப்போ அதுல இருந்து பாதுகாக்கணும். அதனால இங்க அதிகப்படியாக ஒரு நூன் வந்து அந்த கஸ்ராவை தான் எடுத்துக்கொள்கின்றது. ஆக இந்த கஸ்ரா வராம பாதுகாக்குது இல்ல, அதனாலதான் இந்த நூனை என்ன சொல்லுவாங்கன்னா பாதுகாக்கக்கூடிய நூன், நூனுல் விகாயா, பிரிவென்டிவ் ப்ரொடெக்டிவ் நூன் என்று சொல்லுவார்கள். ஆக இதையும் இந்த இதுல பார்க்க போறோம். இது எப்போ அப்படின்னா ஃபஅலோடு தமீர் இணைந்து வரும் பொழுது முஃப்ரத் முத்தக்கல்லிம், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், ஒருமையில மட்டும்தான் என்ன செய்யும்? இந்த நூன் அதிகப்படியான நூன் வரும். அந்த நூனிற்கு என்ன சொல்லுவாங்க? நூனே விகாயா என்று சொல்லுவோம். இதையும் நாம இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்துல நாம பார்க்க போறோம். அடுத்து ஃபஅலு தஅஜ்ஜுபி. அது என்ன ஃபஅலு தஅஜ்ஜுப்? தஅஜ்ஜுப் என்றால் ஆச்சரியத்திற்குரிய ஃபஅல், verb of wonder. அது எப்படி இருக்கும் அப்படின்னா மா அஃஅல, மா அஃஅல என்ற சீகால வார்த்தை வடிவமைப்புல இருக்கும். இதுல வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா மா வந்து நாஃபியா, அவன் செய்யவில்லை அல்லது நான் செய்யவில்லைன்னு சொல்லிடக்கூடாது. இந்த மா அஃஅலங்கிற சீகால வந்துச்சுன்னா அது வந்து எவ்வளவு பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு செய்திருக்கிறான். இப்போ உதாரணமா இந்த உதாரணத்தை பாருங்க, மா அஜ்மல, ஜமீல்ல இருந்து வந்தது. ஜம், அஜ்மல் அப்படின்னா அழகானது. எவ்வளவு அழகாக இது இருக்கின்றது. மா அஜ்மல அப்படின்னா அழகாக இல்லை. இந்த மாவை வந்து நாஃபியாவாக வச்சிடக்கூடாது. மா அஃஅலங்கிற வசன்ல அந்த சீகால வரும் பொழுது அது எதாக இருக்கலாம்? ஃபஅலு தஅஜ்ஜுபாக இருக்கலாம், ஆச்சரியத்திற்குரிய ஃபஅலாக, verb of wonder. அப்போ மா அஜ்மல ஹாதா அப்படின்னா இது அழகாக இல்லை அப்படின்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது. மா அஜ்மல ஹாதா அப்படின்னா
எவ்வளவு அழகாக இருக்கின்றது. how wonder is this, how beautiful is this. இந்த wonder அஜ்மலங்கிறது மா அஜ்மல என்பது verb of ta'ajjub, wandering, ஆச்சரியத்திற்குரிய வினைச்சொல். இது எப்போதுமே வந்து மா அஃஅல என்ற சீகாவில் வரும். அடுத்து இன்னொன்னு பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நான்காவதாக யா ஹாலிது. இத புக் ஒன்ல நம்ம படிச்சிருக்கிறோம். யா வந்து ஹர்ஃப் நிதா, ஹாலிது வந்து முனாதா. முனாதாவிற்கு என்ன செய்வோம் அப்படின்னா, தன்வீன் கொடுக்காத ஒரு தம்மாவை கொடுப்போம். அதாவது தன்வீன் இல்லாமல் சிங்கு தம்மா மட்டும் கொடுப்போம் அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல இந்த முனாதா வந்து முதாஃபா இருந்துச்சு அப்படின்னா தம்மாவிற்கு பதிலாக ஃபதஹா கொடுப்போம். உதாரணமாக பாருங்கள், யா அப்தல்லா, ஓ அல்லாஹ்வுடைய அடிமையே, அல்லாஹ் ஸ்லேவ். இப்போ அப்துல்லால வந்து அப்து வந்து முதாஃப், அல்லாஹி என்பது முதாஃபுன் இலைஹி. இப்போ முனாதா வந்து யா வந்து ஹர்ஃப் நிதா, அப்துங்கிறது முதாஃபாகவும் இருக்கின்றது, முனாதாகவும் இருக்கின்றது. முனாதா முதாஃபாக இருந்தால் தம்மாவிற்கு பதிலாக ஃபதஹா கொடுப்போம். இன்னொரு உதாரணத்தையும் பாருங்க. ரப்பு அப்படின்னா இறைவன், படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், லார்ட். நா அப்படின்னா எங்களுடைய இறைவன். ரப்புனா அப்படின்னா எங்களுடைய எங்களுடைய இரட்சகன், அவர் லார்ட். இதுல யா வரும் பொழுது என்னாகும் அப்படின்னா, ரப்பு என்பது ஃபதஹாவாக ரப்ப என்று ஃபதஹாவுடைய நிலைக்கு மாறிவிடும். ஏன்னா ரப்புனா எங்களுடைய இறைவன், ரப்பு என்பது முதாஃப், நா என்பது முதாஃபுன் இலைஹி. இப்ப இங்க முனாதா முதாஃபாக இருப்பதின் காரணத்தினால் இந்த முனாதாவிற்கு என்ன செய்வோம் அப்படின்னா ஃபதஹா கொடுப்போம். தனித்த வார்த்தையாக இருந்தால் தம்மா கொடுப்போம். முனாதா முதாஃபாக இருந்தால் ஃபதஹா செய்வோம். யா அப்தல்லா, யா ரப்பனா. யா ரப்புனான்னு சொல்ல மாட்டோம், யா ரப்பனா. ஏன்? முனாதா யா ஹர்ஃப் நிதா, ரப்ப என்பது முனாதா, அது முதாஃபாக இருப்பதின் காரணத்தினால் ஃபதஹா கொடுக்கின்றோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கம் என்பதை நம்ம படிச்சிருக்கிறோம். கம்முக்கு அடுத்து வரக்கூடிய அந்த இஸ்மு வந்து தமீஸான நிலையில், மன்சூபான நிலையில் வரும் என்பதை புக் ஒன்ல நம்ம படிச்சிருக்கிறோம். கம் ரியாலன், இது எவ்வளவு. கம் சமனன், கம் கிதாபன், எத்தனை புத்தகங்கள் அப்படின்ட்டு கம்முக்கு அடுத்து வரக்கூடிய அந்த இஸ்முக்கு வந்து தமீஸ் என்ற அடிப்படையில், இலக்கண அடிப்படையில் ஃபதஹா கொடுப்போம். அது மன்சூபாக இருக்கும் என்பதை படிச்சிருக்கிறோம். அதே நேரத்துல இந்த கம்மிற்கு முன்பாக ஏதாவது ஒரு ஹர்ஃபுல் ஜர், பாவோ, லி, மின், இலா, இந்த ஹர்ஃபுல் ஜர் படிச்சிருக்கிறோம் பாத்தீங்களா. இதுல ஏதாவது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா அடுத்து இந்த கம்க்கு அடுத்து வரக்கூடிய அந்த இஸ்மிற்கு ஃபதஹாவும் கொடுக்கலாம், கஸ்ராவும் கொடுக்கலாம். ஜாயிஸ், ஜாயிஸ் அப்படின்னா எது வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்களுக்கு அனுமதி இருக்கின்றது. யூ ஹாவ் அ சாய்ஸ். ஓகே. பிகம் ரியாலன் சொன்னாலும் தப்பு இல்லை, பிகம் ரியாலின் சொன்னாலும் தப்பு இல்லை. அப்போ ஒருத்தர் எழுதியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், பிகம் ரியாலின் அப்படின்னு, கம்முக்கு அடுத்து மன்சூபான நிலைமையில தானே வரணும், ரியாலின் தப்பு சொல்ல முடியாது. ஏன்? கம்முக்கு முன்னாடி பா இருக்குது. இந்த பா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மன்சூபாக நிலைமையில தான் வரணும். அடுத்து ஆறாவதாக 1, 2, 3, 4, 5 ஆறாவது விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல ஃபஅல் ஃபாயிலை விட மஃஊல் முற்படுத்தப்படும். உதாரணமா பாருங்க, ரஐது பிலாலன், நான் பார்த்தேன், பிலாலை பார்த்தேன். அப்போ ரஐது என்பது ரஐது ஃபஅல், தூ வந்து ஃபாயில், பிலாலன் என்பது மஃஊல். ஆனா இந்த வார்த்தையில பிலாலனை என்ன செஞ்சிருக்கிறாங்க, மஃஊல் முத்தகத்தம், முகத்தமாக வந்திருக்கின்றது. முகத்தம் என்றால் முற்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது, பிரிங் ஃபார்வர்டட். ஏன் அப்படின்னா அது ஒரு எம்பசிஸ், உறுதி கொடுக்கிறதுக்காக வேண்டி. உதாரணமா ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் பிலாலை பார்த்தனா அல்லது முஹம்மதை பார்த்தனா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி சமயத்துல டவுட்டா இருக்கும் சமயத்துல இல்ல பிலாலைத்தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி பிலாலன் ரஐது மஃஊல வந்து முற்படுத்திடுவாங்க.
இல்ல ஒருத்தர் சொல்றான் நீ வந்து முகம்மதை தானே நீ பார்த்த அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்றான், நம்ம மறுக்கிறோம், டினையல். இல்ல இல்ல, பிலாலை பார்த்தேன். அவன் என்ன சொல்றான், நீ முகம்மதை பார்த்தாய் என்று சொல்றான். உடனே நம்ம அவனுக்கு பதில் என்ன சொல்றோம், நான் பிலாலை பார்த்தேன். அப்ப இதே போன்று மறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மறுக்கக்கூடிய நிலைமையிலும் இல்ல டவுட்டா இருக்கும் பொழுது அதை உறுதிப்படுத்தக்கூடிய நிலைமையில என்ன செய்வோம் அப்படின்னா மஃபூலை முற்படுத்தி கொண்டு வருவோம். அப்போ பிலாலன் ரஐத்து என்று வரும் பொழுது பிலாலன் என்பது மஃபூல் முகத்தம், முற்படுத்தப்பட்ட மஃபூல். ரஐத்துல ரஆ என்பது ஃபஅல், து என்பது ஃபாயில். ஏன் முற்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது அப்படின்னா ஒரு எம்பசிஸ், உறுதியை கொடுப்பதற்காக வேண்டி. அந்த இடத்துல ஒரு டவுட் வருது, இல்ல தப்பான ஒரு செய்தி பரவி இருக்கு, அதை நீக்குவதற்காக பிலாலைத்தான் நான் பார்த்தேன் என்று உறுதிப்படுத்துவதற்காக மஃபூலை முகத்தமாக முற்படுத்தப்பட்டு கொண்டு வருவார்கள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹம்சத்துல் இஸ்திஃபஹாம் நம்ம பார்த்திருக்கிறோம், அ என்று இருக்கும். இந்த ஹம்சத்துல் இஸ்திஃபஹாமுக்கு அடுத்து மஅரிஃபாவுடைய அலிஃப்லாம் வந்தால், உதாரணமா பாருங்க, அ அல் யௌம. ஓகே, அல் யௌமனா இன்று, அ அல் யௌமனா இன்றா. இன்றா நீ பள்ளிக்கூடத்துக்கு போற அப்படின்னு கேட்போம் வச்சுக்கோங்களேன், அ அல் யௌம. இப்போ அ அடுத்து மஅரிஃபாவுடைய அலிஃப்லாம் வந்தால் அதை எவ்வாறு எழுதலாம் என்றால் ஆல் யௌம, இந்த ரெண்டு ஹம்சாவையும் இணைத்து ஆல் யௌம ஆ என்று மாற்றி விடுவார்கள். அப்போ ஆல் யௌமன் இருந்துச்சு அப்படின்னா இதுல என்னெல்லாம் இருக்குது, ஒரு ஹம்சத்துல் இஸ்திஃபஹாமும் இருக்குது, மஅரிஃபாவினுடைய அலிஃபும் இணைந்து இருக்கின்றது. லாம் இங்க இருக்குது, அந்த அலிஃப் மட்டும் இந்த இதோட இந்த ஹம்சத்துல் இஸ்திஃபஹாமோட இணைந்து ஆ என்று உருமாறிவிடும். அப்போ ஏதாவது இடத்துல ஆல் ஆன, இப்போதா குர்ஆன்ல வரும் ஆல் ஆன. இப்போ ஆல் என்றால் இப்போதா, ஹம்சத்துல் இஸ்திஃபஹாமோட அலிஃப்லாமும் சேர்ந்து இருக்கின்றது என்ற அர்த்தம். எட்டாவதா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 9வது பாடத்துல அஸ்மாவுல் மௌசூலா, ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸை நம்ம ஏற்கனவே புக் ஒன்ல படிச்சிருக்கிறோம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா என்ன, தொடர்புக்கான பிரதி பெயர் சொல். இரண்டு வாக்கியங்களை தொடர்பு படுத்துவதற்காக, இணைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ரோனவுன் தான் வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன், தொடர்புக்கான பிரதி பெயர் சொல். இதை வந்து ஒருமையில நம்ம பார்த்திருக்கிறோம். ஆண்பாலிற்கு அல்லதி என்று வரும், இருந்தானே. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ஹூ, விச் அப்படிங்கிற அடுத்தது. பெண்பாலுக்கு அல்லதி அப்படிங்கிறது வரும். இந்த பாடத்துல முஃப்ரதுக்கு தான் இந்த அல்லதி அல்லதி. ஆண்பாலினுடைய பன்மைக்கு அல்லதீன என்று நாம் உபயோகிப்போம். அதே மாதிரி முஅன்னஸினுடைய பன்மை முஃப்ரதுக்கு அல்லதி என்றும், பன்மைக்கு ஜம்முக்கு வந்து அல்லாத்தி என்று நாம் உபயோகப்படுத்துவோம். இந்த இரண்டினுடைய பயிற்சியையும் நாம லெசன் 9ல பார்க்க இருக்கிறோம். அடுத்து 10வதா என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, மாஹாதா நம்ம படிச்சிருக்கிறோம்ல, இது என்ன அப்படின்னு கேட்கும் போது மா இஸ்முல் இஸ்திஃபஹாம், என்ன அப்படிங்கிற அர்த்தம். இதற்கு முன்பாக ஹர்ஃபுல் ஜர்ரில் இருந்து ஏதாவது ஒரு எழுத்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக பி, மின், இலா, அன், ஏதாவது ஒரு ஹர்ஃப் வந்தால் அந்த மால இருக்கக்கூடிய அலிஃப் வந்து விழுந்து விடும். அப்போ பி பிளஸ் மா எப்படி மாறும், பிமான்னு மாறாது, பிம அப்படின்னு மாறிடும், சுருக்கிடுவாங்க. பி பிளஸ் மா பிம, அலிஃப் வந்து விழுந்துடும். அதே மாதிரி மின் பிளஸ் மா, எதிலிருந்து, எதை கொண்டு. இப்போ எதிலிருந்து அப்படின்னா மின் பிளஸ் மா, இது எப்படி மாறிடும், மிம்மான்னு வராது, மிம்ம அப்படின்னு மாறிடும். இதற்கான பயிற்சியும் இன்ஷா அல்லாஹ் நாம பார்க்கிறோம். அடுத்து கடைசியாக 11வது விஷயம் என்ன அப்படின்னா, எந்தெந்த இஸ்முக்கள் அல்லது ஃபேல்களினுடைய கடைசி யாவாக இருந்து அலிஃபாக, இது இப்போ உதாரணமா பாருங்க, மஅனா அலிஃபாக நாம உச்சரிச்சாலும் எழுதும் போது யா என்று எழுதுகிறோம். கவா, கவா என்றால் அயன் செய்தான் அர்த்தம் வரும். இதுல அலிஃபாக உபயோகிப்போம்,
ஆனா எழுதும் பொழுது யா என்று எழுதுவோம். இதே மாதிரி வார்த்தைகளில தமீர்கள் இணையும் பொழுது என்ன செய்வோம் அப்படின்னா இந்த யா வந்து அலிஃபாக எழுதப்படும். மஅனா பிளஸ் ஹுவ அதனுடைய அர்த்தம் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மஅனாஹு இந்த யா வந்து எப்படி மாறிடுது பாருங்க, அலிஃபாக மாறிவிடும். அதே மாதிரி கவா கவா எழுதும் பொழுது யா என்றுதான் எழுதுவோம். அதோடு சேர்ந்து ஒரு ஹியே என்ற தமீர் சேருது. அதனை நான் அயன் செய்தேன். ஏதோ ஒரு வஸ்து, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு துணியை வந்து நான் அயன் செய்தேன். அப்போ கவாஹா இந்த யா வந்து அலிஃபாக மாறிவிடும். ஆக இந்த 11 விஷயங்களையும் இன்ஷா அல்லாஹ் இந்த லெசன் 9ல நாம பார்க்க இருக்கின்றோம். அத்தர்சு தாசியா 9வது பாடம். தஹலல் முதர்ரிசு அல் ஃபஸ்ல ஆசிரியர் வகுப்பறையில் நுழைந்தார். Teacher entered into the classroom. ووجد فيه 15 طالبا فقط. ووجد فيه அதிலே பெற்றுக்கொண்டார். He got in it 15 طالبا فقط 15 மாணவர்களை மட்டும், ஃபகத் என்றால் மட்டும், அந்த வகுப்பிலே பெற்றுக்கொண்டார். He got only 15 students, அதாவது 15 student only. فقال لهم அவர்களிடத்தில் கேட்டார், அந்த 15 மாணவர்கள்ட்ட கேட்டாரு. ஐன துல்லாபுல் ஜுததுல் ஹம்சத்து அல்லதீன ஜாஉ அம்சி. இன்னொரு 5 பேர் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஐன எங்கே, துல்லாபுல் ஜுததுல் ஹம்சத்து 5 புதிய மாணவர்கள் எங்கே. அல்லதீன, அல்லதீன என்பது இஸ்முல் மௌசூல்ல பன்மை, துல்லாபு என்பது பன்மையாக இருப்பதின் காரணத்தினால் அல்லதி என்பது அல்லதீன என்று வந்திருக்கின்றது. ஏன், அல்லதி என்பது முஃப்ரதுக்கு ஒருமைக்கு உபயோகிக்கக்கூடிய இஸ்முல் மௌசூல். இஸ்முல் மௌசூல் என்றால் ரிலேட்டிவ் ப்ரோனவுன், தொடர்புக்கான பிரதிபெயர் சொல். 2 வார்த்தைகளை இணைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பிரதிபெயர் சொல். ஐனத்துல்லாபுல் ஜுததுல் ஹம்சு அல்லதீன ஜாஉ அம்சி, நேற்று வந்தார்களே. ஜாஅ ஜாஅ ஜாஉ, ஜாஅ என்பது ஃபஅல், மாதியான ஃபஅல், வந்தான் கேம். ஜாஉ ஃபஅலு என்ற வசன்ல வந்திருக்கு. நேற்று, அம்சி என்றால் நேற்று, நேற்று வந்தார்களே அப்படிப்பட்ட 5 புதிய மாணவர்கள் எங்கே என்று ஃபகால லஹும் அந்த மாணவர்கள்ட்ட கேட்டாரு. Where is the 5 new students? Those came yesterday. فقال அப்துல்லா, அப்துல்லா சொன்னார். அப்துல்லா said, ஹதருல், ஹதர அப்படின்னா ஹாஜரா வந்தார்கள், ஹாதிரானார்கள்னா ஒரு இடத்துக்கு வர்றது. they came, ஹதரு அல் யௌம, இன்று அவர்கள் வந்தார்கள், அந்த 5 புதிய மாணவர்களும் வந்தார்கள். they came today. வஹரஜு கப்ல கலீலின், கப்ல கலீலின் அப்படின்னா சிறிது நேரத்திற்கு முன்பாக வெளியே சென்றார்கள். and they exited, kharaja kharaja kharaju fa'alu, and they exited sometime before. adunnu, I think, நான் நினைக்கிறேன், அன்னஹும் அவர்கள், தஹபு இலல் முதீரி தலைமை ஆசிரியரிடத்திற்கு அளவில் சென்றிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். I think they went to principal. பேசிட்டு இருக்கும் பொழுது ரஜஅத் துல்லாபுல் ஹம்சத்து பஅத கலீலின், சிறிது நேரத்திற்கு பிறகு 5 மாணவர்களும் திரும்பி வருகிறார்கள். ரஜஅ return. The 5 students returned after a while.
after some time. فقال لهم المدرس எனவே அப்போ قال لهم المدرس அவர்களிடத்தில் ஆசிரியர் கேட்டார். அவர்கள் அப்படின்னா இந்த 5 மாணவர்களிடத்தில் ஆசிரியர் கேட்டார். and teacher asked to them என்ன கேட்டாரு? இலல் முதீரி ذهبتم யா அப்னாஇ என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய மாணவர்களே, என்னுடைய மகன்களே, அதாவது பிள்ளைகளே அப்படின்னா அன்பாக கூப்பிடுறது. இலல் முதீரி தலைமையாசிரியரிடத்தின் அளவிலா நீங்கள் சென்றீர்கள் என்னுடைய பிள்ளைகளே. அகாலு அவங்க சொன்னாங்க, அந்த 5 பேரும் சொன்னாங்க, நஅம் ஆமாம். Did you went to the mudir, the principal? Oh my sons, they replied, na'am, yes. Dhahabna, we went, நாங்கள் சென்றோம், இலைஹி, to him, அவரின் அளவில் நாங்கள் சென்றோம், தலைமை ஆசிரியரின் அளவில் நாங்கள் சென்றோம். ஏன் லீ, அந்த லீ என்பது காரணத்திற்காக வருது. ஏனென்றால் லீ, பிகாஸ், அன்னனா நிச்சயமாக நாங்கள், லி அன்னனா ஏனென்றால் நாங்கள், மா வஜதுனா இந்த இடத்துல மா வந்து நாஃபியா மன்ஃபியினுடைய அர்த்தத்தை கொடுக்கும். நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, வி didn't got it, அஸ்மா அனா எங்களுடைய பெயர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இஸ்மினுடைய பன்மை அஸ்மா, அஸ்மா அனா எங்களுடைய பெயர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. எதுல? ஃபில் காயிமதி, காயிமா என்றால் லிஸ்ட், அந்த லெஜர் இருக்கும்ல, அட்டெண்டன்ஸ் அந்த லிஸ்ட் இருக்கும்ல, காயிமா என்றால் அட்டவணை, அந்த லிஸ்ட், அந்த லிஸ்டிலே அட்டவணையிலே எங்களுடைய பெயர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, நாங்க அங்க இல்லை, எங்களுடைய பெயர் இல்லை, அதனால தலைமை ஆசிரியர்கிட்ட நாங்க போனோம். பிகாஸ் we didn't got our name in the list. ஜலசல் முதர்ரிசு ஆசிரியர் உட்கார்ந்தார். The teacher sat, வகால and said மற்றும் சொன்னார், அகரஅதுமுத் தர்ஸல் அம்சி யா அப்னாஇ என்னுடைய பிள்ளைகளே. அப்னாஇ என்பது இப்னுனுடைய பன்மை அப்னாஇ. இந்த இடத்துல ஆசிரியர் வந்து அன்பாக அவர்களை எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா, என்னுடைய பிள்ளைகளே, நேற்றைய பாடத்தை நீங்கள் படித்தீர்களா? அகரஅதும், அ ஹர்ஃபுல் இஸ்திஃபாம், கரஅதும் ஃபஅல்தும் என்ற வசன்ல வந்திருக்குது, சிகால வந்திருக்குது. நீங்கள் அனைவரும் படித்தீர்களா? தர்சல் அம்சி நேற்றினுடைய பாடத்தை. அகரஅதும் அ இஸ்முல் ஹர்ஃபுல் இஸ்திஃபாம், கரஅ ஃபஅல், தும் ஃபாயில், தர்ச என்பது மஃஊல், வஹுவ முதாஃபுன், அம்சி என்பது முதாஃபுன் இலைஹி. நேற்றினுடைய பாடத்தை நீங்கள் படித்தீர்களா? யா அப்னாயி. கால காலத்துல்லாபு அந்த மாணவர்கள் சொன்னார்கள், நஅம் ஆமாம். கரஅனாஹு அதனை நாங்கள் படித்தோம். ஃபஅல்னா என்ற வசன், ஃபஅல ஃபஅலா ஃபஅலூல கடைசில வருதுல, ஃபஅல்து ஃபஅல்னா. இப்போ கரஅ என்ற ஃபஅலை நீங்க சர்வ் செஞ்சீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், கரஅ கரஅ கரஉ கடைசில என்ன வரும்? கரஅது கரஅனா, கரஅனாஹு நாங்கள் அதனை படித்தோம். வ கதப்னாஹு மற்றும் அதனை நாங்கள் எழுதினோம். வ ஹஃபில்னாஹு மற்றும் அதனை மனனம் செய்தோம். அழகான பிள்ளைங்க பாடத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? படிச்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க, மனனமும் செய்திருக்கிறார்கள். We read it and we wrote it and we memorized it. காலல் முதர்ரிசு ஆசிரியர் சொன்னார், அஃபஹிம்துமூஹு அதனை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டீர்களா? காலு நஅம் அவங்க சொன்னாங்க, ஆமாம். ஃபஹிம்னாஹு ஜய்யிதன் நன்றாக அதனை புரிந்து கொண்டோம். ஃபஹிம ஃபஅல், நா ஃபாஇல், ஹு மஃஊல். ஜய்யிதன்
என்பது ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றாக இருக்கக்கூடிய நிலையில் அதனை நாங்கள் புரிந்து கொண்டோம். மன்சூபான் நிலைமையில வந்திருக்கு. மா அஸ்ஹல ஹாதத் தர்ஸ, மா அஸ்ஹல ஹாதத் தர்ஸ. இந்த இடத்துல மா அஸ்ஹலக்கு என்ன அர்த்தம் வச்சிடக்கூடாதுன்னு மா நாஃபியா, அது சஹல்னா எளிதானது அப்படின்னு படிச்சிருக்கிறோம். சஹ்லுன். மா அஸ்ஹலனா அது எளிதாக இல்லைன்னு அர்த்தம் வச்சிடக்கூடாது. எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு இந்த பாடம். மா அஸ்ஹல ஹாதத் தர்ஸ, இந்த பாடம் எவ்வளவு எளிதாக இருந்தது. How easy is this lesson? இது ஆச்சரியத்திற்குரிய இந்த மா அஸ்ஹல என்பது ஃபஅலு தஅஜ்ஜுப், ஆச்சரியத்திற்குரிய ஒரு ஃபஅல் வினைச்சொல், verb of wonder. அதனால தான் பாருங்க கடைசில ஆச்சரியக்குறி போட்டிருக்கிறாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்கிறாங்க, இந்த இடத்துல ஆச்சரியக்குறி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பாடம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு இந்த பாடம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமாக கடைசியா சொல்லி அந்த மாணவர்கள் முடிக்கிறார்கள் அந்த இதை. قال عبد الرحمن, அப்துர் ரஹ்மான் சொன்னார். قال என்பது ஃபஅல் மாதி, அப்து ஃபாயில் வஹுவ முதாஃப், அர்-ரஹ்மானி என்பது முதாஃப் இலைஹி, ரஹ்மானுடைய அடிமை. அதனாலதான் ரஹ்மானி என்பது முதாஃபின் இலைஹிங்கிற அடிப்படையில கஸ்ரா செய்யப்பட்டிருக்குது. அவர் என்ன சொல்றாரு, அன நான், மா ஃபஹிம்து நான் புரிந்து கொள்ளவில்லை, ஃபீஹி இந்த பாடத்திலே, சலாச கலிமாத்தின் 3 கலிமாக்களை 3 வார்த்தைகளை இந்த பாடத்திலே நான் புரிந்து கொள்ளவில்லை. I didn't understood in it 3 words. قال المدرس, ஆசிரியர் சொன்னார், கேட்டாரு. قال அப்படின்னா கேட்டார், சொன்னார், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கேட்டார், சொன்னார், asked, said அப்படிங்கறது மாதிரி வச்சுக்கணும். இந்த இடத்துல asked, the teacher asked, ma hiya, what are they? எந்த 3 கலிமாக்கள் உனக்கு தெரியல, அது என்ன கலிமாக்கள்? மாஹியனா அவைகள் என்ன? கால அப்துர் ரஹ்மானி, அப்துர் ரஹ்மான் சொன்னாரு, கரஅனா ஃபித் தர்சி ஹாதிஹில் ஜும்லத, இந்த பின்னாடி வரக்கூடிய இந்த ஜும்லாவை, ஜும்லா என்றால் வாக்கியம், சென்டென்ஸ், இந்த வாக்கியத்தை பாடத்திலே நாம் படித்தோம். We read in the class, in the lesson, this sentence. In the sentence, ஆத ஜத்தி மினல் ஹுர்தூம், ஆத ஜத்தி மினல் ஹுர்தூம் என்ற ஒரு வாக்கியத்தை நாம படிச்சோம். ஃபமா மஅனா ஹாதிஹில் கலிமாத்தி ஸலாசி, இந்த 3 கலிமாக்களினுடைய அர்த்தம் என்ன? மஅனா அப்படின்னா அர்த்தம். And what is the meaning of these 3 words? ஆத, இந்த வாக்கியத்துல எத்தனை வார்த்தைகள் இருக்குது? ஆத, ஜத்தி, மின்னுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஹுர்தும், இந்த 3 வார்த்தைகள் எனக்கு தெரியவில்லை, அதனுடைய அர்த்தம் என்ன? மஅனா என்றால் அர்த்தம் என்ன, மீனிங். And what is the meaning of these 3 words? قال المدرس, teacher answered, ஆசிரியர் பதிலளித்தார். ஆத, ஆத என்பது மஅனாஹா, இங்க பாருங்க, மஅனா இந்த இடத்துல யாவை வைத்து எழுதியிருக்கின்றோம். மஅனாஹா அந்த வார்த்தை ஆத என்ற கலிமாவினுடைய அர்த்தம் என்று ஹா என்ற வமீரோடு சேர்ந்து வரும் பொழுது யாவிற்கு பதிலாக நாம் என்ன எழுதுகிறோம்? அலிஃபை, அந்த யாவை அலிஃபாக மாற்றி எழுதுகிறோம். மஅனாஹா அதனுடைய அர்த்தமாகிறது, ஆத என்ற கலிமாவினுடைய மஅனாவாகிறது ரஜஅ, திரும்பினான் என்று அர்த்தம். ரஜஅ, the meaning of ஆத is returned. வல் ஜத்து, ஜத்த என்று இருக்குல்ல, ஜத்தி என்னுடைய, அந்த ஜத்து மஅனாஹா அதனுடைய அர்த்தமாகிறது அபுல் அபி அவு அபுல் உம்மி,
அத்தாவுடைய தந்தை அல்லது அம்மாவுடைய உம்மாவுடைய தந்தை. father of father or mother of father of mother or father of father. தாத்தா அல்லது பாட்டி, சாரி அம்மா வழி தாத்தா அல்லது அப்பா வழி தாத்தா, ஏதாவது ஒரு இதுல. ஜத்துனுடைய அர்த்தம் வந்து அபுல் அபி அவ் அபுல் உம்மி, அத்தாவுடைய அத்தா அல்லது உம்மாவுடைய அத்தா. வல் ஹுர்தூம், இந்த மூன்றாவது வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, ஆத ஜத்தி மினல் ஹுர்தூம். அப்ப ஆத என்றால் ரிட்டர்ன், ரஜஅனுடைய அர்த்தம் வருது. ஜத்தி என்னுடைய தாத்தா, அபுல் அபி அவ் அபுல் உம்மி, அது அத்தாவுடைய அத்தாவாக இருக்கலாம் அல்லது உம்மாவுடைய அத்தாவாக கூட இருக்கலாம். என்னுடைய தாத்தா திரும்பினார், மின் இருந்து, ஹுர்தூமில் இருந்து. அப்போ வல் ஹுர்தூம், ஹுர்தூம்னா என்ன அப்படின்னா ஆசிமத்து சூதானி. ஆசிமா என்றால் கேபிட்டல் சிட்டி, தலைநகரம், சூடான் நாட்டினுடைய தலைநகரம். அப்போ ஹுர்தூம் என்ற ஊரிலிருந்து எனது தாத்தா வந்தார், திரும்பி வந்தார். My grandfather returned from Khartoum, the city, the capital city of Sudan. Afahimta? புரிஞ்சிட்டியா? Did you understood? قال عبد الرحمن الآن فهمت, இப்போது நான் புரிந்து கொண்டேன். அல் ஆன அப்படின்னா இப்போது, ஃபஹிம்து நான் புரிந்து கொண்டேன். இப்போ பாருங்க, ஃபஹமிம்தா, இது ஃபஹிம்த, ஃபஹிம்தி, ஃபஹிம்து. இப்போ நீங்க அர்த்தம் இந்த தொடர்ச்சியா படிச்சுட்டு வரும்போது நீங்க இதுல அர்த்தம் வைக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துக்கு ஃபஹிம்து தான் வரணும். ஏன்னா இதுல யாரு பதில் சொல்றா? ஆசிரியர் கேட்கிறாரு, நீ புரிந்து கொண்டாயா? அப்போ ஃபஹிம்த. அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, ஆமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஃபஹிம்து. அல் ஆன ஃபஹிம்து, இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஆத ஜத்தி மினல் ஹுர்தூம் என்னுடைய மூன்று வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை இப்போது நான் புரிந்து கொண்டேன். சும்ம பிறகு, ஃபதஹல் முதர்ரிசு கிதாபஹு, ஆசிரியர் அவருடைய புத்தகத்தை திறந்தார். ஃபதஹ ஓபன், தென், சும்மன பிறகு, தென். டீச்சர் ஓபன் ஹிஸ் புக். வகரஅ மற்றும் படித்தார். எல்லாமே ஃபதஹ கரஅ எல்லாம் மாதியான ஃபல். தர்சன் ஜதீதன், புதிய பாடத்தை படித்தார். அண்ட் read the new lesson. என்ன லெசன்? خلقallahu ஷம்ஸ, அல்லாஹ் சூரியனை படைத்தான். خلق அப்படின்னா படைத்தான், created, Allah created the sun. خلق فعل ماضي, அல்லாஹு ஃபாயில், அஷ்ஷம்ஸ மஃஊல். அதனால தான் அல்லாஹுக்கு தம்மா கொடுத்திருக்கிறோம், ஷம்ஸுக்கு வந்து ஃபதஹா கொடுத்திருக்கிறோம். خلقallahu ஷம்ஸ, அல்லாஹ் சூரியனை படைத்தான். அல்லாஹ் created the sun. வல் கமர and the moon, மற்றும் சந்திரனையும் படைத்தான். வன் நுஜூம, நஜ்மினுடைய பன்மை நுஜூம், நட்சத்திரங்களையும் ஸ்டார்ஸையும் படைத்தான். வல் அர்த, அர்த் என்றால் பூமி, எர்த், அவன் பூமியையும் படைத்தான். எல்லாம் இங்க கொண்டு வரணும். خلقallahu கமர, خلقallahu நுஜூம, خلقallahu அர்த, خلقallahu பிஹார. பிஹார் என்றால் பஹ்ரினுடைய பன்மை, கடல்கள், சீஸ். கடல்களையும் அல்லாஹ் படைத்தான். وخلق كل شيء, மற்றும் and خلق, he created كل شيء, everything, எல்லா வஸ்துக்களையும். குல்லனா ஒவ்வொரு வஸ்துக்கள் அல்லது எல்லா வஸ்துக்களையும் அவன் படைத்தான். وخلق الانسان من طين, மனிதனை படைத்தான். மின் தீன், களிமண்ணில் இருந்து, மட், கிளே. தீன்னா மட் அல்லது கிளே. களிமண்ணில் இருந்து மனிதனை படைத்தான். He created human beings from mud or clay. சும்ம, இப்ப இதான் இதோட இந்த புதிய பாடம் முடியுது.
சும்ம காம பிறகு எந்திரிச்சு நின்னாரு وكتب هذا الدرس على سبورة அந்த ஆசிரியரிலிருந்து இந்த பாடத்தை கரும்பலகையின் மீது அவர் எழுதினார் and wrote this lesson on the writing board சப்பூரத் على சப்பூரதி ரஃபஅ முஹம்மதுன் யதஹு ரஃபஅ அப்படினா மாதியான ஃபஅல்கள் ரஃபஅ என்றால் raised உயர்த்தினான் அப்படிங்கிற அர்த்தம் வரும் முஹம்மது உயர்த்தினார் யதஹு அவனுடைய கையை உயர்த்தினான் முஹம்மது தன்னுடைய கையை உயர்த்தினான் முஹம்மது raised his hand وقال and asked மற்றும் கேட்டார் மா மஅனா அத்வீன் இங்க சொன்னீங்கல்ல வஹலகல் இன்சான மின் தீன் அப்படினு சொன்னீங்கல்ல மா மஅனா அத்தீன் மா மஅனா அப்படினா அர்த்தம் என்ன மானா என்ன மானானா அர்த்தம் வாட் இஸ் தி மீனிங் மா மஅனா ஹதா அப்படினா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படினு அர்த்தம் மா மஅனா அத்தீன் அப்படினா அத்தீனுடைய அர்த்தம் என்ன யா உஸ்தாதி யா உஸ்தாது ஆசிரியர் அவர்களே அத்தீனுடைய அர்த்தம் என்ன இப்ப நீங்க கூட கேட்கலாம் ஏதாவது ஒரு வார்த்தை தெரியல அதனுடைய அர்த்தம் தெரியலன்னா என்ன செய்யலாம் மாமானா அந்த வார்த்தையை சொல்லிட்டு மாமானா யா உஸ்தாது காலல் முதர்ரிசு ஆசிரியர் பதில் சொன்னாரு டீச்சர் ஆன்சர்ட் அத்தீனு தீன் என்பதாகிறது மஅனாஹு இந்த மானா என்பது யா வந்து அலிஃபாக மாறிவிடுகிறது ஏன் தமீர் இணைந்து வருவதின் காரணத்தினால் அத்துராப் துராப் என்றால் மண் சாயில் முக்தலித்துல் பில்மாய் தண்ணீரை கொண்டு கலக்கப்பட்ட மண் தீன் என்றால் தண்ணீரை கொண்டு கலக்கப்பட்ட மண் சாயில் மிக்ஸ்டு வித் வாட்டர் மா என்றால் வாட்டர் வரஃபஅ ஃபைசலுன் யதஹு இப்ப அடுத்து யாரு ஃபைசல் கையை தூக்குறாரு ஃபைசல் raised his hand ஃபைசல் தன்னுடைய கையை உயர்த்தினான் فقال له அப்படினா அவரிடத்தில் கேட்டார் ஆசிரியரிடத்தை கேட்டாரு فقال له المدرس ஆசிரியர் ஃபைசல் இடத்தில் கேட்டார் فقال له المدرس ஆசிரியர் ஃபைசல் இடத்தில் கேட்டார் அவரிடத்தில் கேட்டார் டீச்சர் asked him அஇந்தக சுவாலுன் யா ஃபைசலு ஃபைசலே உன்னிடத்தில் கேள்வி இருக்கின்றதா எதுவும் கேள்வி இருக்குதா கையை தூக்கி இருக்கிறீங்க எதுவும் கேள்வி இருக்கிறதா do you have questions ஓ ஃபைசல் قال ஃபைசல் நஅம் ஃபைசல் சொன்னாரு ஆமாம் இந்தி சுவாலுன் என்னிடத்தில் கேள்வி இருக்கின்றது I have a question ஆல் பிஹார் இங்க பாருங்க ஆல் பிஹாரு ஜமுல் பஹ்ரி அப்ப இங்க அல் பிஹாரு ஜமுல் பஹ்ரி பிஹார் என்பது பஹ்ரினுடைய ஜம்ஆ இந்த ஹம்சத்துல் இஸ்திஃபாம் மாரிஃபாவுடைய அந்த ஹம்சத்துல் வஸ்ல் இரண்டும் சேர்ந்து ஆல் பிஹாரு பிஹார் என்பது பஹ்ரினுடைய ஜம்ஆ அப்படின்னு கேட்கிறாரு ஃபகாலல் முதர்ரிசு ஆசிரியர் பதில் அளிக்கிறார் டீச்சர் ஆன்சர் நஅம் எஸ் ஆமாம் ஹுவ கதாலிக இட் இஸ் லைக் தட் அது அப்படித்தான் அப்படின்னா ஆமாம் பிஹார் என்பது பஹ்ரைனுடைய ஜம்மு தான் ஆமா அப்படித்தான் வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல ஹுவ கதாலிக காமல் ஹசன் இப்போ ஹசன் எந்திரிச்சு நிற்கிறாரு வகால மற்றும் கேட்டார் ஹசன் stood and asked மா ஜம்உ ஸமாஇ யா உஸ்தாது ஆசிரியர் அவர்களே சமா என்ற வார்த்தையினுடைய ஜம்மு என்ன மா ஜம்உ ஜம்முனா பன்மை what is the plural of as-sama o teacher قال المدرس teacher answered ஆசிரியர் பதில் அளித்தார் ஜம்உஹா அதனுடைய பன்மையாகிறது இந்த சமா என்ற வார்த்தையினுடைய பன்மையாகிறது சமாவாத்துன் இப்போ சமா என்பது சமாவாத்துன் பாருங்க
அலிஃப் தாவை கொண்டு முடிந்திருக்கின்றது. ஜம்மு முஅன்னஸ் சாலிம். ஜம்மு முஅன்னஸ் சாலிம். இந்த இடத்துல ரஃபாவுடைய நிலத்துல வந்திருக்கிறதுனால ரஃபாவு கொடுத்திருக்கிறோம். ரஃபாவு வரலாம், கஸ்ரா வரலாம், ஆனால் ஃபத்ஹா வராது ஜம்மு முதக்கர் சாலிமுக்கு. பின்னாடி நாம அதனுடைய உதாரணத்தை பார்க்கலாம். சும்ம சஅலல் முதர்ரிசு, பிறகு ஆசிரியர் கேட்டார். சஅல என்றால் கேட்டான் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஆஸ்க்டு. கால அப்படிங்கிறத நீங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சிடலாம். சஅல அப்படின்னா கேட்டான், ஆஸ்க்டு என்றுதான், கொஸ்டின் கேட்கறது மாதிரி தான். சுவால் என்று படிச்சிருக்கோம்ல, கேள்வி. இந்த சஅல இருந்து வந்ததுதான் சுவால். சஅல என்பது சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடாது, கேட்டார் என்பதுதான் அர்த்தம். சும்ம சஅலல் முதர்ரிசு, ஆசிரியர் கேட்டார். அத்துல்லாப, மாணவர்களிடத்தில் கேட்டார். இத்தத அஸ்இலத்தன், இத்தனா எண்ணிக்கை, நம்பர், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னா சில கேள்விகளை, எண்ணிக்கையினுடைய கேள்விகள் அப்படின்னா சில கேள்விகளை மாணவர்களிடத்தில் ஆசிரியர் கேட்டார். இப்ப ஆசிரியர் கேட்டாங்க, அவர் பதில் சொல்லிட்டாரு. அடுத்து என்ன செய்யறாரு? ஆசிரியர் கேட்டார் மாணவரிடத்தில் இத்தத அஸ்இலத்தின், சில கேள்விகளை. And then teacher asked to the student number of questions. இத்தா என்றால், இத்தத்துன் என்றால் நம்பர், எண்ணிக்கை. என்ன கேட்கிறாரு பாருங்க. அல் முதர்ரிசு, ஆசிரியர் கேட்கிறாரு. மன் ஹலகக யா இப்ராஹிமு, ஓ இப்ராஹிமே, யா இப்ராஹிமு, ஓ இப்ராஹிமே, யார் உன்னை படைத்தார்? மன் ஹலக க, ஹலக என்பது ஃபஅல், க உன்னை. ஃபாயில் வந்து ஹுவ என்ற முஸ்ததிர், க என்பது மஃபூல். உன்னை யார் படைத்தார்? யா இப்ராஹிம். இப்போ இப்ராஹிம் பதில் சொல்றாரு, ஹலகனி அல்லாஹ். இப்போ பாருங்க, ஹலகி அல்லாஹ்னு இந்த இடத்துல ஒரு நூன் அதிகமாக வருகின்றது. இது நூனே விகாயா என்று சொல்லப்படும், பாதுகாப்பிற்குரிய நூன், நூன் ஆஃப் பிரிவென்டிவ் அல்லது ப்ரொடெக்ஷன். ஹலகனி அல்லாஹ், அதிகப்படியான நூன் வரும். இது எப்ப மட்டும் வரும் அப்படின்னா, மாதியான ஃபேல், அந்த ஃபேல்களுக்கு அடுத்து முத்தக்கல்லிமுடைய யா இணையும் போது மட்டும்தான் வரும். மற்ற தமீர்கள் இணையும் போது வராது. ஹலகஹு, ஹலகஹா, ஹலகக அந்த இடத்துல அப்படியே தான் வரும். யா நுழையும் போது மட்டும் அந்த கஸ்ரா இதற்கு வந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி அந்த நூன் வருகின்றது. ஹலகனி அல்லாஹு, என்னை அல்லாஹ் படைத்தான். இப்போ ஹலக என்பது ஃபஅல், அல்லாஹ் ஃபாயில், ய என்பது மஃபூல் முகத்தம், ஃபாயிலை விட முந்தி வந்திருக்கு. நூன் வந்து நூனே விகாயான்னு சொல்லலாம். அல்லாஹ் என்னை படைத்தான். அல் முதர்ரிஸ், ஆசிரியர் கேட்கிறாரு. மன் ஹலகக்கும் யா அப்னாயி, என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் யார் படைத்தார்? அல் ஜமீஅ, அனைவரும் சொல்றாங்க. ஜமீஅ என்றால் அனைவரும். ஹலகன் அல்லாஹ், எங்களை அல்லாஹ் படைத்தான். ஹலக ஃபஅல், ஃபாயில், நா என்பது ஃபாயில், மஃபூல் முகத்தம், மஃபூல். எங்களை அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் கிரியேட்டட் அஸ். அல் முதர்ரிஸ், டீச்சர் கேட்கிறாரு. மன் ஹலகனி யா அப்பாசு, அப்பாஸே, என்னை யார் படைத்தார்? ஓ அப்பாஸ், ஹூ கிரியேட்டட் மீ? அப்பாஸ் பதில் சொல்றாரு, ஹலகக அல்லாஹ், உங்களை அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் கிரியேட்டட் யூ. அல் முதர்ரிசு. மன் ஹலக ஷம்ஸ யா அப்துல்லா, அப்துல்லா, சூரியனை யார் படைத்தார்? இப்ப நல்லா பாருங்க, இந்த யாவுக்கு அப்புறம் யா அப்பாசு, யா இப்ராஹிமு அப்படிங்கறதான் வந்துச்சு. இப்போ அப்துல்லா என்பது ஒரு இதாஃபத்தினுடைய ஒரு வார்த்தை. முதாஃப், முதாஃபுன் இலைஹி. முனாதா முதாஃபாக இருந்தால் அதற்கு ஃபத்ஹா கொடுக்க வேண்டும். யா அப்பாசு தனித்த வார்த்தையாக இருந்தால் அப்பாசு தம்மா கொடுக்க வேண்டும். ரெண்டுலயுமே தன்வீன் வராது. அந்த முனாதா என்பது முதாஃபாக இருந்தால் ஃபத்ஹா கொடுக்க வேண்டும். யா அப்துல்லான்னு சொன்னா தப்பு. யா அப்துல்லான்னு மட்டும் பொதுவா யா இல்லாம சொல்லலாம். யா கொண்டு வந்து நீங்க யா அப்துல்லான்னு சொன்னீங்கன்னா தவறு. அது யா அப்துல்லா என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் முனாதா முதாஃபாக வந்திருக்கின்றது. மன் ஹலக ஷம்ஸ யா அப்துல்லா, யா அப்துல்லா, உன்னை யார், சூரியனை யார் படைத்தார்? ஓ அப்துல்லா, ஹூ கிரியேட்டட் த சன்?
அப்துல்லா பதில் சொல்றாரு, "ஹலகஹுல்லாஹ்." அல்லாஹ் அதனை படைத்தார். அல்லாஹ் கிரியேட்டட் இட். அல் முதர்ரிசு ஆசிரியர் திருப்பி கேட்கிறாரு, மன் ஹலக்கல் கமர யா அப்துர் ரஹ்மான். அப்துர் ரஹ்மான், சந்திரனை யார் படைத்தார்? இங்க முனாதா முதாஃபாக வந்து இருப்பதனால் ஃபத்ஹா கொடுக்கிறோம். ஓ அப்துர் ரஹ்மான் ஹூ கிரியேட்டட் த மூன் ஹலகஹுல்லா. ஷம்ஸ் என்பது முஅன்னஸ், அதனால தான் ஹலகஹா என்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். கமர் என்பது முதக்கர், அதனால ஹூ என்ற தமீரை உபயோகப்படுத்தியிருக்கிறோம். அதனை அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் கிரியேட்டட் இட். அல் முதர்ரிசு ஆசிரியர் கேட்கிறாரு, வமன் ஹலகன் நுஜூம யா அஹ்மது. யா அஹ்மது, ஓ அஹ்மதே. இது தனித்த வார்த்தை என்பதால் தம்மா கொடுக்கணும். அஹ்மதே, நட்சத்திரங்களை யார் படைத்தார்? ஹூ கிரியேட்டட் த ஸ்டார், ஓ அஹ்மத். ஹலகஹுல்லாஹ். இங்கே ஏன் ஹா வந்திருக்குது? நுஜூம் என்பது கைர ஆக்கில் ஜம், அது முஅன்னஸ் முஃப்ரதுக்கு ஈக்குவலானது, சமமானது, அதனால ஹா யூஸ் பண்ணியிருக்கிறோம். அஹ்மது பதில் சொல்றாரு, ஹலகஹுல்லாஹ். அல்லாஹ் அதனை படைத்தான். அல்லாஹ் கிரியேட்டட் இட். இங்க ஹலக்க ஃபஅல், அல்லாஹ் ஃபாயில், ஹா வந்து மஃபூல் முகத்தம். யாக்கூப், இப்போ யாக்கூப் கேட்கிறாரு, யா உஸ்தாத், என்னுடைய ஆசிரியரே, இந்தி சுவாலுன், என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கிறது. லைசத் லஹு அலாகத்துன் பித்தர்சி. அதற்கு இந்த பாடத்தோடு தொடர்பு இல்லை. அலாகத் என்றால் தொடர்பு, புதிய வார்த்தை, கனெக்ஷன். I have a question. It is not connected to the lesson. இந்த பாடத்தோடு தொடர்பு இல்லாத லைசத் லஹு, அலாகத்னா தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். லைசத் என்பது நெகட்டிவ் வார்த்தை, நேகேஷனுக்கு வரும். தொடர்பு இல்லை, இந்த பாடத்தோடு அதற்கு தொடர்பு இல்லை. I have a question, but it is not connected to this lesson. அப்போ ஆசிரியர் கேட்கிறாரு, மாஹுவ, அது என்ன? யாக்கூப் கேட்கிறாரு, கரஅத்து ஃபீ கிதாபின். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை வந்து நாம் அடுத்த வாரம் படிக்கலாம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.